ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் திருப்பாவை இயற்றிய ஆண்டாளை பற்றி பார்க்கலாம் வாங்க. வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பெண். இவங்க 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பெரியாழ்வாரால் துளசி செடிக்கிட்ட இவங்க கண்டெடுக்கப்பட்டு வளர்ப்பு குழந்தையாக வளர்க்கப்பட்டாங்க. ஸோ இவங்க திருப்பாவையில் மொத்தம் 30 பாடல்களை இயற்றியிருக்காங்க. தினமுமே ஒன்றா அந்த பாவை நோன்பு நோற்று கன்னி பெண்கள் விடிய காலையிலே எழுந்துட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு கண்ணனை வழிபட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை, கணவன் அமையணும்லாம் வேண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வம் எல்லா வளமும் கிடைக்கணும்னு வேண்டிப்பாங்க. அதுக்காக ஆண்டாளால் இயற்றப்பட்டது தான் இந்த திருப்பாவைங்கிற நூல். ஆண்டாள் தன்னையே கோபியாக கருதி கண்ணனை அடைவதற்காக பாடிய பக்தி பாடல்கள் தான் இதெல்லாம். கண்ணன் மீது தீராத பக்தி கொண்டவங்க இவங்க டெய்லிக்குமே அவங்க அந்த பெரியாழ்வார் தொடுத்து கொடுக்குற மாலைகள் எல்லாமே தன்னோட கழுத்தில் போட்டு நல்லா இருக்கா அழகாக இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு போய் தான் அவங்க கண்ணனுக்கே சூடுவாங்களாம். அது மாதிரி தான் அவங்க தினமுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை அந்த பெரியாழ்வார் இதை பார்த்துட்டு கோபம் கொண்டு வேறு ஒரு மாலையை தொடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கண்ணன் ஏற்றுக்கல. எனக்கு அந்த கோதை தொடுத்து கொடுத்த மாலையே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க.